ஹலோ மக்களே, 7வது எபிசோடுக்குள்ளே போயிடலாம். 7வது எபிசோடுக்கு போனோடனே போட்டில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ கக்காஷி கேட்குறேன், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, எதுக்கு உங்களை எல்லாரும் துரத்துறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேட்கும் போது சொல்கிறாரு, இதுக்கு மேலே உண்மையை மறைச்சா ஆகாது. ஒரு குட்டையன் என்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவனை கொல்றதுக்காக தான் என்னை அனுப்பிச்சுடணும். என் தாத்தா என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இதுக்கு மேலே எங்களுக்கு வழி இல்லை, உங்களை காப்பாற்றி தான் ஆவேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கும் போது அவங்களோட வில்லேஜை காமிக்கிறாங்க. வில்லேஜை காமிச்சா பயங்கரமாக இருக்குது அழகா. அப்போ கக்காஷி சொல்கிறேன், இந்த இடமே ஒரு பயங்கரமாக விசித்திரமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு, நருட்டோ உனையோட நான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கும் போது எங்கேயோ எனிமி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சாக்குரா தலையிலே தட்டுறான். அப்போ பார்த்தா ஒரு முயல் அடிச்சிருக்கு. அப்போ தான் பார்த்தா அவன் பார்த்துட்ருக்கான், எனிமி பார்த்துட்ருக்கான் கக்காஷியை, காப்பி நிஞ்சா, இவனால தான் நம்ம ஆளுங்க எல்லாரும் செத்தாங்களா. இப்போ தான் புரியுது கக்காஷி தி ஷாரிங்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பறந்துட்டு ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னோடனே கத்தி எடுத்து ஈவிரக்கம் எல்லாமே வீசுறான். வீசினோடனே நருட்டோ போய் கீழே விழுக பார்க்குறேன். அப்படியே வில்லத்தனமான பார்வை. ஜாபுசா நீ தானா, ஜாபுசா ஒம்முச்சிக்கி நீ தானா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கக்காஷி நிறுத்து, இதுக்கு மேலே எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஷாரிங்கானை ஓப்பன் பண்ணுறேன். நான் சொன்னது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாஸ்கே, இது உச்சிகாவுக்கு இருக்க பவர், இது நெஞ்சிச்சு கெஞ்சிச்சு இந்த டைஜுட்சு எல்லாத்தையுமே சேர்ந்து அட்டாக் பண்ணலாம். எதிரில் இருக்கவங்க எவ்வளோ காப்பி பண்ணாலும் நாங்கள் கொல்ல வேண்டிய லிஸ்ட்டில் இருக்க ஆளே நீ தான். அதில் ஒன்று 1000 பேர் ஜுட்ஸுவை காப்பி பண்ண ஒருத்தன்னு சொன்னாங்க. கக்காஷி தி காப்பி நிஞ்சா அப்படின்னோடனே எல்லாரும் மறண்டு பார்க்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாதுகாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹிடன் மிஸ்ட் இவன் கொல்றதில்ல, சைலண்டாக கிள்றதில்ல கில்லாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறேன். இந்த மாதிரிலாம் எல்லோரும் இருங்க. ஹிடன் மிஸ் ஜுட்ஸுவை போட்ட உடனே இடமே அப்படியே பனிமூட்டமாகுது. என்னடா பனிமூட்டமாகுதுன்னு பார்த்தா டக்குன்னு சாபுசா வந்துட்டேன். அப்போ கக்காஷி, எனக்கு இருக்கிற ஜுட்ஸுவை போட்டோடனே சாஸ்கே மிரண்டேன். என்னடா அது, இவருக்கு எவ்வளோ கொல்லணுன்ற வெறி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். அப்போ சாஸ்கே பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா மிரட்டா. அப்போ கக்காஷியோட சரிங்களை தெரிஞ்சோடனே டக்குன்னு போய் சாபுசா ஒரு அட்டாக்கு அடித்த அடியில் சாபுசாவை குத்திட்டாரு. ஆனால் அது வாட்டர் க்ளோன் ஜுட்ஸு. பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா சாபுசா கக்காஷியை வெட்டியே விட்டார். வெட்டின உடனே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வாட்டர் க்ளோன். நீ காப்பி பண்ணேன்னா உன்னைய மேலே காப்பி பண்ணேன்னு சொல்லிட்டு கக்காஷி கழுத்தில் கத்தி வச்சுருக்கிறாரு. இதோட எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்.